வாவ், இந்த இந்த டெக்னிக் நியூவாவும் அப்புறம் ரொம்ப கிரேட்டாவும் இருக்கு. இவ்ளோ அமேசிங்கா இருக்குல்ல. நமக்கு கிருஷி வித்யாலயாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் தேவை. ஆனா சித்தப்பா, இந்த போலே ஹவுஸ் செட் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்ல? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் மீரா. நீ இதானே நினைச்சுக்கிட்டு இருக்க நான் இவ்வளோ பெரிய இடத்தோட முதலாளி, அதனால தான் இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு. வேற விவசாயிகளால எப்படி பண்ண முடியும்னு. ஆக்சுவலி மீரா, நான் ஒரு கோஆபரேட்டிவ் ஃபார்மர் மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளோ இடம் பார்த்துருக்கியோ அந்த இடத்தோட முதலாளி நான் கிடையாது, மற்றவங்களும் இருக்காங்க. என்ன? இங்க நாங்க எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒன்னா விவசாயம் பண்றோம், வயலை பாத்துக்கிறோம். அப்புறம் என்ன லாபம் வருதோ அது அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க பங்கு போட்டுக்கிறோம். உனக்கு தெரியுமா மீரா, நான் இங்க வரும்போது இங்க விவசாயம் அவ்வளோ சரியில்லை. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் நான் இங்க உள்ள விவசாயிகளுக்கு கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பத்தி சொன்னேன். அப்புறம் அவங்க எதிரில் பாலி ஹவுஸோட மாடலை பண்ணி காமிச்சேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப இருந்து நாங்க எல்லாரும் ஒன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ லாபம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அப்புறம் இந்த வேலையை பிரீத்தம்புராவிலையும் செய்ய முடியும். எல்லா விவசாயிகளும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, வர லாபத்தையும் அவங்க பகிர்ந்துப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. மீரா, பிரீத்தம்புரா மண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அரிசி கோதுமையை தவிர மற்ற பயிர்கள் மேலேயும் கவனத்தை செலுத்தணும். உனக்கு தெரியுமா, நாங்க இங்க வருஷத்துல 3 முறை மற்ற பயிர்களையும் பயிர் செய்வோம். அப்புறம் இது எல்லாத்தோட சேர்த்து ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜியும் பயன்படுத்துவோம். இங்க பாரு, ட்ரிப் இரிகேஷனுக்கு அர்த்தம் என்னன்னா தண்ணீர் சொட்டு மூலமா நீர் கொடுக்கறது. அப்புறம் பைப்ஸ் மூலமா செடியோட வேர் வரைக்கும் நாங்க தண்ணியை கொண்டு போய் சேர்ப்போம். அதுல மரத்துக்கும் நன்மை நடக்கும், தண்ணியும் மிச்சமாகும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்கே இருந்து இந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்துடுறேன். சித்தப்பா இருங்க. அது நாங்க 2 பேரும் புதுசுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதுவும் இல்லாம நாங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது. சோ நாங்க இங்க பாரு மீரா, என் மீரா குட்டி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் மடியில விளையாடினவ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வந்துடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க, அது நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தண்ணி அதுவே ஸ்டார்ட் ஆகும். நீங்க இப்போ எதுக்கு அப்படியே நினைக்கிறீங்க? போய் துணியை மாத்துங்க, ஜலதோஷம் பிடிச்சிடும். போங்க. அட போங்கங்கிறல்ல, போங்க.